அது 108 வந்து ஆம்புலன்ஸ் நம்பர் கிடையாதா? கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் ட்ரில் சொல்லிக் கொடுக்க வந்திருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் நிறைய வெயில்னால வந்து நிறைய பிரச்சனை நடக்கும் ஹீட்னால அப்படின்னு. மே மாதம் மட்டும் சொல்ல முடியாது, வின்டர் டைம்லையும் நடக்கலாம் ஃபயர் ஆக்சிடென்ட். அதனால் வந்து எப்போவுமே கற்றுக்கிறது இது நல்லது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறவர் சொன்னார், 108ன்றது வந்து ஆம்புலன்ஸ் நம்பர் மட்டும் கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபயரு, மெடிக்கல் அண்ட் போலீஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 12th ஃப்ளோர், 4th ஃப்ளோர் வரைக்கும் அவங்க வாட்டர் வாஷ் பண்ணது வந்து அந்த கம்பெனிக்கெலாம் யூஸ் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொன்னார், என்னன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கூடாதுன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கான்ஷியஸ் இல்லாமல் இருப்பாங்க, அதனால் குடிக்கிற தண்ணி வந்து டேரெக்டாக லங்கில் போய்டும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஜென்ஸ்லாம் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு நெருப்பு அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அணைக்கவும் செஞ்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்மோக் அதிகமாக இருக்கும்போது வந்து ஈர துணியை முகத்தில் கட்டிட்டு தவழ்ந்து தான் போகணும்னு சொன்னார். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்மோக் எப்போவுமே புகஞ்சு மேலே தான் போகும், அதனால் கீழே தவழ்ந்து போகிறது நமக்கு எப்போவுமே சேஃப்டி. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேச்சி வந்து லேடிஸ் நாங்களும் இதை கற்றுக்கணும்னு அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஓகே கைஸ், அளவான அளவு தண்ணி குடிங்க, அளவான அளவு பேசுங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.